அன்பு மாணவ செல்வங்களே, உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் பாடம் எண் 10 ஆத்திசூடி. தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆத்திசூடி ஔவையார் எழுதிய நீதி நூலாகும். எளிய சொற்றொடர்கள் மூலம் நீதி கருத்துக்களை ஔவையார் அழகாக அளித்துள்ளார். மனிதர்களுடைய நடத்தையை ஒழுங்குபடுத்துவதற்காக. முதலில் படக்கதையை பார்ப்போம். இந்த படக்கதையில் படம் எண் 1 பார்க்கிறோம். 2 முயல்கள், கருநிற முயல் ஒன்று, செந்நிற முயல் ஒன்று, ஒரு காட்டிற்கு நடுவே நின்று கொண்டு கருநிற முயலானது செந்நிற முயலை பார்த்து கூறுகிறது, அதோ பார், பழம் மரத்திலிருந்து விழுகிறது என்று சொல்கிறது. அருகில் உள்ள மரத்திலிருந்து பழம் ஒன்று விழுந்து கொண்டிருக்கிறது. திரும்பி பார்த்த செந்நிற முயலானது, அட ஆமாம் என்று கூறுகிறது. கருநிற படம் 2 பார்க்கிற போது இந்த கருநிற முயல், அதாவது சாம்பல் நிறம் கொண்ட முயலானது, வா, பழத்தை எடுத்து இருவரும் தின்னலாம் என்று செந்நிற முயலிடம் கூறுகிறது. ஆனால் செந்நிற முயலானது, வேகமாக ஓடும் திறமை எனக்கு இருக்கிறது, அதனால் பழத்தை நானே எடுத்துக்கொள்வேன் என்று ஓடுகிறது. இந்த சாம்பல் நிற முயலானது இது சரியில்லை என்று எடுத்து கூறுகிறது. 3வது படத்தை பார்க்கிறோம். வேகமாக ஓடிய செந்நிற முயலானது கல் தடுக்கி விழுகிறது. வலி தாளாமல் அலறுகிறது, ஆ என்று அலறுகிறது. அதற்கு இந்த சாம்பல் நிற முயலானது, பார்த்துப்போ என்று ஆறுதலோடு கூறுகிறது. 4வது படத்திலே இந்த சாம்பல் நிற முயலானது செந்நிற முயலின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு, அச்சச்சோ, அடிபட்டு விட்டதா என்று கேட்கிறது. விழுந்து எழுந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த செந்நிற முயலானது, வலிக்கிறது என்று கூறுகிறது. 5வது படமானது சாம்பல் நிற முயலானது, நான் பழத்தை எடுத்து வருகிறேன் என்று செல்கிறது. இந்த செந்நிற முயலானது, அடியும் பட்டுவிட்டது, பழமும் போய்விட்டது என்பது போல் பரிதாபகரமாக அமர்ந்திருக்கிறது. இந்த 6வது படத்தை பார்க்கிறோம். இதுல இந்த சாம்பல் நிற முயலானது பழத்தை கொண்டு வந்து, இந்தா உனக்கு பாதி என்று பாதியாக அதை அறிந்து செந்நிற முயலுக்கு கொடுக்கிறது. அதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்ட செந்நிற முயலானது, நன்றி நண்பா என்று நன்றி கூறுகிறது. இது என்ன ஆத்திசூடி, எந்த நீதியை கூறுகிறது? நன்மை கடைப்பிடி என்கிற நீதியை உரைக்கிறது. நன்மை கடைப்பிடி என்றால் பிறருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். பிறருக்கு நாம் தீமை நினைத்தாலோ, பிறருக்கு நாம் தீமை செய்தாலோ நமக்கும் தீமைதான் விளையும். நன்மை செய்தால் நன்மையே விளையும் என்பதை இந்த ஆத்திசூடியானது நமக்கு உரைக்கிறது. நீங்களும் அனைவருக்கும் நன்மைதானே செய்வீர்கள். நன்மை கடைப்பிடி. அடுத்த ஆத்திசூடிக்கான படக்கதை கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் படக்கதையை முதலில் பார்க்கலாம். படம் எண் 1 ஒரு ஆற்றில் 4 சிறுவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அதில் ஒரு சிறுவன் கூறுகிறான், நீரில் நீந்துவது எவ்வளவு மகிழ்ச்சி என்று கூறுகிறான். அதற்கு உடனிருந்த இன்னொரு சிறுவன், ஆமாம் என்று அவனும் தன் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறான். 2வது படத்தில் பார்க்கிறோம். இன்னொரு சிறுவன், நான் மேலும் உள்ளே சென்று நீந்தப் போகிறேன் என்று கூறுகிறான். அதற்கு உடன் இருந்த வேறொரு சிறுவன், வேண்டாம், அங்கே பார், எச்சரிக்கை பலகை என்று
அவனை எச்சரிக்கிறான். எச்சரிக்கை பலகை என்பது என்ன? எச்சரிக்கை பலகை என்பது இங்கே வந்தால் ஆபத்து, இதை தாண்டினால் ஆபத்து, இவ்வாறு நடந்து கொண்டால் ஆபத்து என்பதை அறிவிப்பதற்காக ஒரு பலகையை வைத்திருப்பார்கள். அதுதான் எச்சரிக்கை பலகை. படம் 3 பார்க்கிறோம். அந்த மாணவன் கூறியதை அவன் பொருட்படுத்தாமல் பேசுகிறான். நீச்சல் போட்டி என்றாலே எப்போதும் எனக்குத்தான் முதல் பரிசு, தெரியும் தானே? என்ன நீ போய் தடுக்கிற? அங்க எச்சரிக்கை பலகை இருக்குன்னு, எனக்கு தான் நல்லா நீந்த தெரியுமே என்று அவன் கூறுகிறான். வேறொரு சிறுவன் சொல்லுகிறான், ஆனாலும் இது ஆபத்து என்று கூறுகிறான். 4வது படத்தை பார்க்கிறோம். அதை கேட்காமல் அந்த சிறுவன், நான் பார்த்து கொள்கிறேன், துணி உள்ளவர்கள் வரலாம் என்று மற்றவர்களையும் அழைக்கிறான். அவன் எப்படி சொல்லி அழைக்கிறான்? துணிச்சல் இருந்தா வாங்க, எனக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது என்று கூறுகிறான். அதை கேட்டு, அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே ஒரு சிறுவன் என்ன பண்றான்? நான் வருகிறேன் அப்படின்னு கிளம்புறான். படம் 5 பார்க்கிறோம். அந்த மாணவன் எச்சரிக்கை பலகையை தாண்டி போய்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனேயே, இந்த பகுதி கொஞ்சம் ஆழமான பகுதி, நாம நீந்தி வெளியிலே வருவது கடினம் என்பதை உணர்ந்த அவனை தொடர்ந்து சென்ற அந்த சிறுவன் என்ன பண்றான்? எனக்கு பயமாக இருக்கிறது, இதற்கு மேல் நான் வரவில்லை என்று அவன் திரும்புகிறான். ஆனால் முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த சிறுவன், எனக்கு பயமில்லை, நான் போகிறேன் என்று சொல்லி நீந்திக் கொண்டே செல்கிறான். இந்த துணிவு சரியா? கலந்துரையாடுக. எச்சரிக்கை பலகையில் அப்படி என்ன இருக்கு? சுழல் நிறைந்த பகுதி எச்சரிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுழல் என்றால் என்ன? ஆழமாக இருக்கிற பகுதியில தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற போது, அங்கே சென்று பாய்கிற போது ஒரு சுழல் உருவாகும் தண்ணீர்ல. அந்த சுழல்ல மனிதர்கள் சென்றால், சிக்கிக்கொண்டால், அது மனிதனை ஆழத்திற்கு கொண்டு சென்று விடும், அடித்து சென்று விடும். அது அந்த மனிதனுடைய உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தும். ஆகவேதான் எச்சரிக்கை பலகையில சுழல் நிறைந்த பகுதி என்பதை குறித்து வைத்திருக்கிறார்கள். இந்த மாணவன் தனக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னு போறான். ஆனா சுழல்ல போனா சாதாரண தண்ணீர்ல நீந்த முடியும், ஆழம் குறைவான தண்ணீர்ல நீந்த முடியும். தண்ணீர் அடித்து செல்லக்கூடிய தண்ணீர்ல தான் சுழல் உருவாகும். அப்படிப்பட்ட தண்ணீரில் செல்லுகிற போது எவ்வளவு நீச்சல் தெரிந்தவராக இருந்தாலும் அதில் மாட்டிக்கொண்டால் உயிர் போய்விடும் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த ஆத்திசூடியானது நமக்கு சொல்வது, நீர் விளையாடேல், தண்ணீரில் சென்று விளையாட வேண்டாம். தண்ணீர் விளையாட்டிற்குரிய பகுதி இல்லை, தண்ணீரில் ஆபத்து இருக்கிறது. பெரியவர்களோடு சென்றுதான் ஆற்றிலோ அல்லது நீச்சல் குளத்திலோ சென்று குளிக்க வேண்டும். சிறுவர்களோடு சென்று குளித்தால் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்பதையே இந்த ஆத்திசூடியானது நமக்கு எடுத்துரைக்கிறது. நீர் விளையாடேல், நீரில் சென்று விளையாட வேண்டாம் என்று அது கூறுகிறது. அடுத்த ஆத்திசூடிக்கான படக்கதை கொடுத்திருக்கிறாங்க. இங்கே ஒரு குட்டி மான் இருக்கிறது. காகங்கள் நிறைய பறந்து சென்று கொண்டிருக்கின்றன. இந்த காகங்கள் ஏதோ ஒரு பகுதியை நோக்கி பறந்து செல்வது போல இந்த குட்டி மானுக்கு தோன்றுகிறது. ஆகவே அது காகங்களை பார்த்து கேட்கிறது, எங்கே போறீங்க என்று கேட்கிறது. அந்த காகங்களில் ஒன்று கூறுகிறது, எங்களுக்கு மிகவும் பிடித்த இடத்திற்கு போகிறோம், நீயும் வரலாமே என்று அதை அழைக்கிறது. இந்த குட்டி மானிற்கு அது எந்த இடம் என்று தெரியவில்லை.
அங்கேயே நிற்கிற போது அந்த வழியாக ஒரு வரிக்குதிரையானது வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதை பார்த்த உடனேயே இந்த குட்டிமான் கேட்கிறது, எங்கே போறீங்க? அந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தையே பார்க்கலாம், நீயும் வருகிறாயா என்று அழைக்கிறது வரிக்குதிரை. அது எந்த இடம் என்று இந்த குட்டிமானிற்கு தெரியவில்லை. இருந்தாலும் அது உடன் செல்லவும் இல்லை. மூன்றாவது படத்திலே நம்ம பார்க்கிறோம், ஒரு கரடி அந்த வழியாக செல்கிறது. அந்த கரடியை பார்த்து இந்த குட்டிமான் கேட்கிறது, எங்கே போறீங்க? நம் வினாக்களுக்கு அங்கே விடை கிடைக்கும், நீயும் வரலாமே என்று அழைக்கிறது. அது எந்த இடம் என்பதை இந்த கரடியும் கூறவில்லை, அந்த குட்டிமானும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்ததாக அதே வழியிலேயே ஒட்டகச்சிவிங்கி ஒன்று செல்கிறது. அதை பார்த்து இந்த குட்டிமான் கேட்கிறது, எங்கே போறீங்க? ஒட்டகச்சிவிங்கி சொல்கிறது, அங்கு சென்றால் அறிவை வளர்த்து கொள்ளலாம். அப்படி ஒரு இடமா? நானும் வருகிறேன் என்று இப்பொழுது அந்த குட்டிமானும் ஒட்டகச்சிவிங்கியோடு செல்கிறது. ஒட்டகச்சிவிங்கி சென்ற இடம் எது? அது ஒரு பொது நூலகம். நூலகம் என்றால் அங்கே நிறைய புத்தகங்கள் இருக்கும். கதை புத்தகங்கள், அறிவியல் புத்தகங்கள் என்று பல துறை சார்ந்த புத்தகங்கள் அங்கே இருக்கும். பொது நூலகம் என்றால் பொதுவாக யார் வேண்டுமானாலும் அங்கே சென்று அந்த நூல்களை எடுத்து படிக்கலாம். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கும்? அமைதி காக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கும். ஏன்? அங்கே சத்தம் எழுப்பினால் படிப்பவர்களுக்கு தொந்தரவாக இருக்கும் என்பதால். அமைதியாக இருந்தால் படிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை அதுதான். அந்த மான்குட்டி உள்ளே சென்ற உடனேயே பார்க்கிறது, காகங்கள் புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டிருக்கின்றன, கரடி ஒரு புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறது, வரிக்குதிரை ஒரு புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறது, ஒட்டகச்சிவிங்கி ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறது. இப்பொழுது அந்த மான்குட்டியும் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்து விட்டது. உடம்பு வளர்வது போலவே நம்முடைய அறிவும் அதற்கு ஏற்றதாக வளர வேண்டுமானால் நாம் பல நூல்களை நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவேதான் இதை இந்த ஆத்திசூடி கூறுகிறது, நூல் பல கல், பல நூல்களை படிப்பாயாக, அப்பொழுதுதான் அறிவு வளரும் என்பதை இந்த ஆத்திசூடியானது நமக்கு எடுத்துரைக்கிறது. நூலகத்தை கண்டுபிடிப்போம், பல நூல்களை படிப்போம், நிறைந்த அறிவை பெறுவோம். அடுத்த ஆத்திசூடிக்கான படக்கதை கொடுக்கப்பட்டுள்ளது. படம் எண் 1 ஒரு சிறுவன் சீருடையுடன் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறான். 2வது படத்திலே அவன் ரூபாய் நோட்டுகள் ஒரு கட்டாக சாலையில் கிடப்பதை பார்த்து அதை எடுக்கிறான். 3வது படத்தில் எடுத்த பணம் தன்னுடையதில்லை, அதை தவறவிட்டவர் எவ்வளவு வருத்தத்தோடு அதை தேடிக்கொண்டிருப்பார் என்பதை நினைத்து அவன் நேராக அதை கொண்டு வந்து ஆசிரியையிடம் கொடுக்கிறான். 4வது படத்திலே அவனுடைய ஆசிரியை அவனையும் அழைத்து கொண்டு அந்த பணத்தை கொண்டு வந்து காவல் நிலைய அதிகாரியிடம் ஒப்படைக்கிறார். ஒப்படைத்த உடனேயே அந்த காவல்துறை அதிகாரி அந்த மாணவனுடைய நேர்மையை பாராட்டி அவனோடு கைகுலுக்குகிறார். பணத்தை தவறவிட்டவர் எவ்வளவு வருத்தத்தோடு இருப்பார். இது உன் பணம் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட உடனேயே நீ அதை ஆசிரியையிடம் ஒப்படைத்தாயே, அதுதான் நேர்மையான செயல், அதற்காக உன்னை பாராட்டுகிறேன் என்று அவர் மாணவனை பார்த்து கூறுகிறார்.
இது உண்மையாகவே நடந்த கதை என்பதை இந்த 5வது படம் நமக்கு தெரிவிக்கிறது. என்ன செய்தி கூறப்பட்டிருக்கிறது, இதை படிப்போமா? ஈரோடு மாவட்டம் சேமூரை சேர்ந்த சிறுவன் முகம்மது யாசின் அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறான். ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் போது சாலையோரத்தில் 50,000 ரூபாயை கண்டான். அப்பணத்தை ஆசிரியரின் உதவியுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தான். அவனுக்கு காவல்துறையினர் வாழ்த்து தெரிவித்தனர். பலரும் யாசினை பாராட்டினர். இந்த பாராட்டு யாசினுக்கு எதனால் கிடைத்தது? அவனுடைய நேர்மையால் கிடைத்தது. இந்த பணம் என்னுடையது இல்லை, அது யாருடையதோ அவருடைய கைக்கு சேர வேண்டும் என்று அவன் நினைத்து அதை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தான். ஆகவே இந்த ஆத்திசூடி கூறுகிறது, நேர்பட ஒழுகு, நேர்மையை உன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடி. அப்படி கடைபிடித்தால் என்ன கிடைக்கும்? நம்மிடம் நேர்மை வளரும், நம்மை பலரும் பாராட்டுவார்கள் என்பதை இந்த ஆத்திசூடியானது நமக்கு கூறுகிறது. அடுத்த ஆத்திசூடிக்கான படக்கதை, ஒரு தாய் குரங்கும் ஒரு குட்டி குரங்கும் மரத்தின் மீது இருக்கிறது. அப்பொழுது குட்டி குரங்கு கேட்கிறது, அம்மா, நாம் எங்கே போகப் போகிறோம் என்று கேட்கிறது. அதற்கு தாய் குரங்கு, என் நண்பர்களை பார்க்க போகலாம், வா கண்ணே என்று அன்போடு அதை அழைக்கிறது. இது முதல் படத்தில் பார்க்கிறோம். 2வது படத்தில் அந்த தாய் குரங்கானது குட்டி குரங்கை பார்த்து கூறுகிறது, அங்கே பார் சேவல், அது விடியற் காலையிலேயே எழுந்துவிடும், தெரியுமா? ஏன் அம்மா என்று குட்டி குரங்கு கேட்கிறது. 3வது படத்தில் தாய்க்குரங்கு குட்டி குரங்கை பார்த்து கூறுகிறது, அதோ பார் யானை, அது விரும்பி குளிக்கும். ஏன் அம்மா என்று அது தெரியாமல் குட்டி குரங்கு கேட்கிறது. 4வது படத்தில் தாய்க்குரங்கானது ஒரு மானை காண்பித்து சொல்கிறது, அதோ பார் மான், அது சுறுசுறுப்பாய் ஓடி விளையாடும். ஏன் அம்மா, ஏனம்மா அது சுறுசுறுப்பாய் ஓடி விளையாட வேண்டும் என்பது போல் அது கேட்கிறது. 5வது படத்தை பார்க்கிறோம். தாய்க்குரங்கு ஏனம்மா ஏனம்மா என்று குட்டி குரங்கு கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறாமலேயே முயலை காட்டி சொல்கிறது, அதோ பார் முயல், அது கீரை காய் பழங்களை விரும்பி சாப்பிடும். உடனே குட்டி குரங்கால ஆர்வத்தை அடக்க முடியல. ஏன், பதில் சொல்லுங்க அம்மா என்று அது கேட்கிறது. 6வது படத்திலே அந்த தாய்க்குரங்கானது பதில் கூறுகிறது, உன் வினாவிற்கு ஒரே விடைதான், இவற்றையெல்லாம் செய்தால் நோயின்றி வாழலாம் என்று கூறுகிறது. ஓ, புரிந்தது அம்மா என்று குட்டி குரங்கு கூறுகிறது. இந்த குட்டி குரங்கிற்கு என்னவெல்லாம் புரிந்துவிட்டது? காலையில் எழ வேண்டும், காலையில் எழுந்த பின்னால் குளிக்க வேண்டும், பிறகு ஓடி ஆடி விளையாட வேண்டும், அதற்கு பின்னால் கீரை காய் பழங்களை விரும்பி சாப்பிட வேண்டும், இவையெல்லாம் செய்தால் நோயின்றி வாழலாம் என்பதை இந்த குட்டி குரங்கானது புரிந்து கொண்டது. இதற்கான ஆத்திசூடி, நோயினுக்கு இடம் கொடேல். நோய் வராமல் இருக்க வேண்டுமானால் காலையில் எழ வேண்டும், நாள்தோறும் குளிக்க வேண்டும், ஓடி ஆடி விளையாட வேண்டும்,
கீரை காய் பழங்களை சாப்பிட வேண்டும் என்பதை தாய்க்குரங்கு கூறியதை குட்டி குரங்கு புரிந்து கொண்டு ஓ புரிந்தது அம்மா என்று கூறுகிறது. இதற்கான ஆத்திசூடி நோயினுக்கு இடம் கொடேல். இவைகளை செய்தால் நோய்கள் வருவதற்கான வழி இருக்காது, நாம் நலமுடன் வாழலாம் என்பதை எடுத்துரைத்தது. குட்டியும் புரிந்து கொண்டது. தாய்க்குரங்கு எடுத்துரைத்தது, குட்டி குரங்கும் அதை புரிந்து கொண்டது. பயிற்சி. படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். இப்பொழுது நீங்கள் ஒரு குறிப்பேட்டை எடுத்துக்கொள்ளலாம். நான் படிக்கிறேன், நீங்கள் அதை அந்த குறிப்பேட்டில் எழுத வேண்டும். நன்மை கடைப்பிடி. நன்மை கடைப்பிடி. நீர் விளையாடேல். நீர் விளையாடேல். நூல் பல கல். நூல் பல கல். நேர்பட ஒழுகு. நேர்பட ஒழுகு. நோயினுக்கு இடம் கொடேல். நோயினுக்கு இடம் கொடேல். அடுத்த பகுதி பொருத்துவேன். இங்கே முதலில் உள்ள இந்த படத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதர் தன்னுடைய பணத்தை தவற விட்டுட்டார். அதை அந்த சிறுவன் அவரிடம் எடுத்து கொடுக்கிறான். அதற்கு அவர் நன்றி கூறுகிறார். இது எந்த ஆத்திசூடியை நமக்கு நினைவூட்டுகிறது? நேர்பட ஒழுகு என்கிற ஆத்திசூடியை நினைவூட்டுகிறது. நேர்மையாக வாழ பழகு என்பதை எடுத்துரைக்கிறது. இந்த இரண்டாவது படத்தை நம்ம பார்க்கிறோம். பழம் காய்கறிகளை ஒரு சிறுவன் சாப்பிடுறான். இது எதற்கு ஆதரவளிக்கும்? இதன் மூலமா என்ன நன்மை விளையும்? நோயினுக்கு இடம் கொடேல். நோய் வராது. பழங்களையும் காய்கறியும் உண்டால் நோய் வராது. ஆகவே நோயினுக்கு இடம் கொடேல். இங்க ஒரு சிறுவனும் சிறுமியும் படிக்கிறாங்க. இது எதை உணர்த்துகிறது? நூல் பல கல். இங்கே ஒரு சிறுமி விழுந்து விடுகிறாள். அந்த சிறுமிக்கு அந்த சிறுவன் உதவி செய்கிறான் எழுவதற்காக. இது பிறருக்கு நன்மை செய்தல். ஆகவே நன்மை கடைப்பிடி. தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம். கரிக்கோல். இதை நம்ம பென்சில்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் கரிக்கோல். தமிழிலே அதை கரிக்கோல் என்றுதான் சொல்ல வேண்டும். அழிப்பான். தமிழ் அதை எப்படி சொல்லணும்? அழிப்பான். துருவி. ஆங்கிலத்துல ஷார்ப்பனர்னு சொல்றோம். இது தமிழிலே துருவி என்று நாம் கூற வேண்டும். வரைமெழுகு. கிரையான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது தமிழிலே நாம் எப்படி கூற வேண்டும்? வரைமெழுகு என்று கூற வேண்டும். அடையாள அட்டை. ஆங்கிலத்தில் அதை ஐடி கார்டு என்று கூறுகிறார்கள். தமிழிலே அதை நாம அடையாள அட்டை என்று கூற வேண்டும். புத்தகப்பை. இது நாம் அறிந்ததுதான். கரும்பலகை. கரும்பலகை. ஆங்கிலத்திலே இது பிளாக் போர்டுன்னு சொல்றாங்க. தமிழிலே அதை கரும்பலகை என்று நாம் கூற வேண்டும். நாட்காட்டி. ஆங்கிலத்திலே அது கேலண்டர்னு சொல்றோம். அதை நாம தமிழ்ல நாள் காட்டி என்று கூறுகிறோம். மின் விசிறி. ஆங்கிலத்திலே அதை ஃபேன்னு சொல்றாங்க. தமிழ்ல மின் விசிறி. இங்க மேசை. இது நாம் அறிந்ததுதான். இது விளையாட்டு திடல்.
இது சாலை. இதெல்லாம் நல்ல வழக்கத்திலே இருக்கிறது. வழக்கத்திலே இருக்கக்கூடிய சொற்கள் தான். வாயில் கதவு, இது ஆங்கிலத்தில் நம்ம கேட் அப்படின்னு சொல்றோம். இது வாயில் கதவு. வீட்டுக்குள்ள இருக்கிறது கதவு, இது வாயில் கதவு. மதில், வீட்டை சுற்றி பாதுகாப்புக்காக எழுப்பப்படக்கூடிய அந்த சுவர் இருக்கா இல்லையா, அதை நம்ம மதில்னு அழைக்கிறோம். இது பழச்சாறு. பழச்சாறு பழத்தை பிழிவதனால் வரக்கூடிய சாறு பழச்சாறு. பழப்பாகு, பழத்தை இனிப்பு சேர்த்து காய்ச்சுவதன் மூலம் வருவது பழப்பாகு. இதை நம்ம ஆங்கிலத்தில் ஜாம் அப்படின்னு சொல்றோம். பழக்கலவை, அது தெரியும். ஆங்கிலத்தில் அதை ஃப்ரூட் சாலட் என்று சொல்லுகிறார்கள். அது பழக்கலவை. மெதுரொட்டி, இதை பன்னுன்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல, தமிழ்ல அது மெதுரொட்டி. பனிக்கூழ், பனிக்கூழ் என்பது ஆங்கிலத்துல ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்றாங்க. இது தமிழிலே பனிக்கூழ். தண்ணீர் புட்டி, தண்ணீர் புட்டி என்று சொல்ல வேண்டும். நாம் என்ன சொல்றோம், அதை ஆங்கிலத்திலே வாட்டர் பாட்டில்னு சொல்றோம். தண்ணி பாட்டில் அப்படின்னு சொல்றோம். தண்ணீர் புட்டி என்றுதான் அதை நாம் கூற வேண்டும். பழைய செய்தித்தாள்கள், கத்தரிக்கோல், பசை, சணல், அட்டை, வரைமெழுகு, தாளில் வரையப்பட்ட கண்கள் அல்லது கோழிகுண்டு, அதனுடைய வெள்ளை கோழிகுண்டினுடைய நுனியில ஒரு கருப்பு வண்ணம். இங்கே 4 துளை கொண்ட வட்ட வடிவ கருப்பு அட்டை. இவைகளை கொண்டு இங்கே ஒரு சிங்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சிங்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல் நீங்களும் வீட்டில் செய்து மகிழலாம். முதல் எழுத்தை மாற்றி பறவையின் பெயரை உருவாக்குவோம். முதல் எழுத்து பேருந்து என்று இருக்கிறது. இந்த முதல் எழுத்தை நாம மாற்றலாம். இதுதான் முதல் எழுத்து. இதை இப்படி மாற்றலாம். பருந்து என்று எழுதலாம். பருந்து. இரண்டாவது எழுத்தை, பருந்து எங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது. பருந்து. இரண்டாவது இருக்கக்கூடிய இந்த சொல்லுல வாளின்னு இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம், முதல் எழுத்தை மாற்றி கிளி என்று எழுதலாம். அடுத்து இருப்பது மத்து என்று இருக்கிறது. முதல் எழுத்தை மாற்றினால் இங்க இருக்கக்கூடிய படம் கொடுத்திருக்காங்க. அந்த முதல் எழுத்தை மாற்றுவதன் மூலமாக என்ன பறவை என்பதை நம்ம இங்க எழுதணும். இங்க பார்க்கிறோம், இத்துன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதை முதல்ல சொல்லி பார்த்துக்கணும். கிளி, ஆந்தை, பருந்து, காகம், வாத்து என்று சொல்லி பார்த்து கொண்டால் சுலபமாக எழுதலாம். இங்க இத்துன்னு இருக்கு. அப்போ கண்டிப்பா அது முதல் எழுத்தை மாற்றினால் வாத்து என்று எழுதலாம். இங்கே அதே மாதிரி முதல் எழுத்தை மாற்றினால் கம், காகம், காகம். இங்கே முதல் எழுத்தை மாற்ற வேண்டும். இந்தை என்னது, ஆந்தை என்று நாம எழுதிவிடலாம். அடுத்ததாக முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி புதிய சொல் உருவாக்குவோம். முதல் எழுத்தை நெடிலாக மாற்ற வேண்டும். இங்க என்னெல்லாம் இருக்கு பாருங்க. இங்கே கூடை இருக்கிறது, இது பானை இருக்கிறது, பாம்பு இருக்கிறது. அது ஓகே. இத பாம்பு நம்ம நாகம்னு கூட சொல்லலாம். இங்கே கால் இருக்கிறது, இங்கே மாலை இருக்கிறது.
இப்போ நம்ம முதல் எழுத்தை நெடில் எழுத்தா மாத்த போறோம். இது குறில் எழுத்து இருக்கு க, அதை நம்ம என்ன பண்ணணும், காவாக்கிறோம். கால். குடை கு, இது என்ன பண்றோம், கூவ கூ, கூடை. இது ப, இதை நம்ம என்ன பண்ணணும், நெடிலாக்கணும். பானை. பாவாக்கிறோம். இங்க ந இருக்கு, நேவை நம்ம என்ன வாக்கணும், துணைக்கால் போட்டு நா என்று மாற்றினால் நாகம் என்று வருகிறது. இங்கே ம என்பதை துணைக்கால் போட்டு மா என்று எழுதினால் மாலை என்று வருகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுவேன். இது என்னது, இது எந்த வால் வரணும், வால் வரணுமா வாழ் வரணுமா, இதுதான் சரியானது. இதை தான் நம்ம எடுத்து எழுதணும். விலங்குகளுக்கு வரக்கூடிய, விலங்குகளுடைய உறுப்பாக பார்க்கக்கூடிய இந்த வாளுக்கு இதுதான் வரணும். இது இரும்பு வாள், அது கத்தி என்கிற பொருள்லே வரும். இங்க பார்க்கிறோம், உணவிலே நாம பயன்படுத்தக்கூடியது இதுல என்ன அப்படின்னு பார்த்தா, இது விலங்கை குறிக்கக்கூடிய புலி, இது உணவை குறிக்கக்கூடிய புலி. இங்க நம்ம இதற்கு எழுத வேண்டியது உணவை குறிக்கக்கூடிய புலி இதுதான். கோழி கோழி சொல்லுகிற போதே தெரிகிறது, கோழி என்பதுதான் சரியானது. கோழி என்று உச்சரிக்க வேண்டும். வெள்ளம், இது மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய வெள்ளம். இது வெள்ளம், இனிப்பு. இங்கே இனிப்பு தான் கொடுத்துருக்காங்க, ஆகவே வெள்ளம். வெள்ளம் இதை எடுத்து எழுதிடும். இது பள்ளி, இது பள்ளிக்கு போகிறோமா இல்லையா, பள்ளி அது. வகுப்பறை, ஆசிரியர், பள்ளி அது. மலை மழை, இங்கே இது என்னது, இது மலை தான், ஆகவே நம்ம இதை தான் எடுத்து எழுதணும், மலை. இதுதான் சரியானது. இரண்டாம் எழுத்தை நீக்கி புதிய சொல்லை எழுதுவோம். இரண்டாம் எழுத்தை நீக்கணும். இங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல பார்க்கிற போது இதுல இரண்டாம் எழுத்து நீக்கிட்டாங்க. நீக்கிற ஒண்ணு என்ன கிடைச்சது, பசு. அதே மாதிரி இதுல இரண்டாவது எழுத்தை நீக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும், ஆணி. ஆணி, ஆணி. ஆணி எங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது ஆணி. ஆணி. இங்கே இரண்டாம் எழுத்தை நீக்கணும். நீக்கிட்டா என்ன கிடைக்கும் நமக்கு, ச டை, சடை. எங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது. இங்கே அடுத்த சொல்லிலே இரண்டாம் எழுத்தை நீக்கிறோம், பகல்னு இருக்கு, அதுல ரெண்டாவது எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பல் என்று வரும். அது எங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது. அடுத்த சொல் இரண்டாவது எழுத்தை நீக்கணும், பா இல், பால் இங்கே இருக்கிறது. அதற்கு அடுத்து இதுல கடைசியா இருக்கக்கூடிய சொல்லல ரெண்டாவது எழுத்தை நீக்கிறோம், என்ன வருது, த லை, தலை இங்கே இருக்கிறது. அடுத்த பகுதி, சொல்லுக்குள் சொல் கண்டுபிடித்து எழுதுவோம். பலகை, பலகையில கை எடுத்து எழுதிட்டாங்க. மாமரத்துல என்ன எழுதலாம் நாம, ம ர இம், மரம் அப்படிங்கிற பகுதியை எடுத்து எழுதலாம். வௌவால், இதுல இந்த கடைசியா இருக்கக்கூடிய ரெண்டு எழுத்து பார்த்தோம்னா வால் என்று வருகிறது. கண்ணாடி என்பதுல முதலில் வரக்கூடிய கண், ரெண்டு எழுத்துல கண் வருகிறது, அதை எடுத்து எழுதலாம். விண்மீன், இதுல பார்க்கிற போது விண் அப்படின்னு எழுதலாம், மீன் அப்படின்னு எழுதலாம். அதற்கு அடுத்ததாக சொற்படிக்கட்டுகளை நிரப்புவோம். இங்க அவங்க நிரப்பியிருக்கிறாங்க. கை அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டாங்க. இந்த கையை இரண்டாவது கட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. இங்க பார்க்கிற போது முதல் கட்டத்துல என்ன போட்டா இது ஒரு சொல்லாகும்,
பூ போட்டா புகை என்கிற சொல். அப்புறம் 3வது கட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. 3 எழுத்துல வர்ற மாதிரி ஒரு சொல்லு சொல்லுங்க, ஆனா கையில முடியணும். அப்ப அது பலகை போடப்பட்டது, பலகை என்று கொடுத்து விட்டார்கள். அடுத்ததை பார்த்தா கையில் முடிய வேண்டும், கை என்கிற எழுத்திலே இந்த சொல் முடிய வேண்டும், ஆனால் 4 எழுத்திலே வர வேண்டும், மல்லிகை என்று போட்டிருக்கிறார்கள். கை என்கிற எழுத்திலே முடிய வேண்டும், ஆனால் 5 எழுத்துக்கள் அந்த சொல்லுக்கு வர வேண்டும், தும்பிக்கை என்று போட்டுவிட்டார்கள். அதே போல நாம இங்கே பார்க்கிற போது மை என்கிற எழுத்தை கொடுத்திருக்கிறாங்க, 2 எழுத்துல வரணும் அப்படின்னு சொன்னா என்ன போடலாம் நாம அப்படின்னு பார்த்தா, மை என்ன போடலாம், ஆமை போடலாம். அதுக்கப்புறம் 3 எழுத்துல வர்ற சொல் மையில போய் முடியணும், அது என்ன போடலாம், உண்மை போடலாம், உண்மை போடலாம். இங்க அதே போல இங்க கொடுத்திருக்காங்க, முதல் எழுத்தை கொடுத்துட்டாங்க. முதல் எழுத்துல இந்த சொற்படி கட்டுகள்ல முதல் எழுத்து கொடுத்துட்டாங்க, பூ. பூவில் தொடங்கணும், ஆனால் 2 எழுத்து சொல்லாக இருக்க வேண்டும், பூனை போட்டாங்க. பூவில் தொடங்க வேண்டும், 3 எழுத்து சொல்லாக இருக்க வேண்டும், பூட்டு. பூவில் தொடங்க வேண்டும், 4 எழுத்து சொல்லாக இருக்க வேண்டும், பூச்செடி. பூ என்கிற எழுத்திலே தொடங்க வேண்டும், 5 எழுத்து சொல்லாக இருக்க வேண்டும், பூச்செண்டு. அதே போல இங்கே வா என்று கொடுத்திருக்கிறார்கள், வாழை, வாழை. அது ஒரு மரத்தோட பேர் இல்லையா, வாழை போடலாம். அடுத்து வா, வானம் என்று போடலாம்.